விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சுந்தரராஜபுரத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்காத மாவட்ட ஆட்சியர் மற்றும் நில நிர்வாக ஆணையரை கண்டித்து கருப்பு கொடி கட்டியவாறு பெண்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டம் கைவிடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அகத்தாக்குளம் ஊராட்சியில் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி விவசாயிகள் துணை வட்டாட்சியர் சரவணகுமாரிடம் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இதுகுறித்து திருச்சுழி சட்டமன்ற உறுப்பினர், தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு, மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளப்பட்டி நகராட்சி தவக்காயன் தெரு பகுதியில் கடந்த 6 மாதமாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அதற்காக பறிக்கப்பட்ட மண்கல்லை தெரு பகுதியிலேயே கொட்டிவிட்டு சென்றதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே ஊராட்சி நிர்வாகத்தில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் தலையீட்டை தடுக்க வேண்டும், 3 கிராமங்களுக்கு முறையாக குடிநீர் வழங்க வேண்டும் என்று தாரமங்கலம் ஒன்றிய அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஓமலூர் அதிமுக எம்எல்ஏ மணி அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது சமரசம் ஏற்பட்டதை தொடர்ந்து அதிமுகவினர் கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கண்டெய்னர் லாரியின் பின்பக்கம் மற்றொரு லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஓட்டுநர் உயிர் தப்பிய நிலையில் இவ்விபத்து குறித்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை தெற்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு திருத்த மசோதாவிற்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொள்ளாச்சி திருவள்ளூர் திடலில் கோவை தெற்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் MSA கபூர் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் பேரூர் செயலாளர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தடையை மீறி சாலை மறியலில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மதுராந்தகம் MLA மரகதம் குமரவேல் உள்ளிட்ட 200 அதிமுகவினரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே உள்ள ஆத்தனஞ்சேரி ஏரியில் படப்பை பஜார் பகுதியில் செயல்படும் இறைச்சி கடைகளில் இருந்து இறைச்சி கழிவுகள், குப்பை போன்றவை தொடர்ச்சியாக ஏரி நீர் பிடிப்பில் கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் ஏரி மாசடைந்து வரும் நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் குப்பைகளை கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையத்தினை பழனி சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஊர் கமிட்டி ஜாதிய அடிப்படையில் கீழ் ஜாதிக்காரர் ஊருக்குள் இருக்கக்கூடாது என கூறி சுந்தரம் என்பவர் வீட்டுக்கு செல்லும் பொது வழிப்பாதையை அடைத்து விட்டனர். இதனால் இவர் வீட்டுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் சுந்தரம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் தலைமையில் நிர்வாகிகள் புகார் மனு கொடுத்தனர். அந்த ஊர் கமிட்டியை சேர்ந்த ஒரு சிலர் ஜாதி ரீதியாக 70 ஆண்டு காலமாக இருந்த மக்களை பொதுப்பாதை வழியாக வரக்கூடாது என்று கூறி இவங்க வரக்கூடிய பாதையை கற்களால் செங்கலாலும் கற்களாலும் அடைத்து வைத்துள்ளனர். இது சம்பந்தமாக காவல்துறையிடம் புகார் முன் அளிக்கப்பட்டுள்ளது. எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆகவே இவர்களுக்கு இந்த பொதுப்பாதை வழியாக செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மனு அளிக்க வந்துள்ளோம்.
தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பங்களா குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த முருகேஷ் என்பவருக்கு சொந்தமான ஹாலோ பிளாக் தொழிற்சாலைக்குள் புகுந்த யானை கூட்டங்கள் அங்கு இருந்து 15க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை சேதப்படுத்தியது. மேலும் குடிநீர் குழாய் பைப்புகளையும் உடைத்து சென்றுள்ளது. 3 குட்டிகளுடன் வலம் வரும் காட்டு யானைகளின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் புகாத வண்ணம் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சோளிங்கர் வட்டார அளவிலான மின் பகிர்மான அலுவலர்கள் மின்சார பாதுகாப்பு குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சோளிங்கர் செயற்பொறியாளர் சண்முகம், உதவி செயற்பொறியாளர் சங்கர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வில் மின்சாரம் பாதுகாப்பு, மின்சார சிக்கனம் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே தென்னை நார் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தென்னை நார்கள் தீயில் கருகி சாம்பலானது. தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள சின்னமனூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மாசி பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மயான கொள்ளையில் ஏராளமானோர் பல்வேறு வேடமிட்டு நேர்த்திக்கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எலவனாசூர் கோட்டை அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலின் மாசி மாத மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் காளியம்மன், எல்லைக்கொடாரி, முனியப்பன், சிவன் உள்ளிட்ட பல்வேறு கடவுள் வேடம் அணிந்து பக்தர்கள் ஆடிப்பாடி ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதேபோன்று கீழையூர் பகுதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தருமபுரி தலைமை தபால் நிலையம் அருகில் கல்வித்துறைக்கு நிதி வழங்காத மத்திய அரசை கண்டித்தும் மும்மொழி கொள்கையை திணிப்பதாக கூறியும் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில துணை பொதுச் செயலாளர் தவமணி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பப்பட்டது. ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜூனியர் ரெட் கிராஸ் மாணவர்கள் பங்கேற்று செங்கை புத்தக கண்காட்சி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. செங்கல்பட்டில் செயல்பட்டு வரும் ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து தொடங்கிய பேரணியை செங்கல்பட்டு முதன்மை மாவட்ட கல்வி அலுவலர் கற்பகம் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆத்தூர் ஊராட்சியில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் ரூபாய் 13.60 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக் கடை திறப்பு விழா நடைபெற்றது. காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு நியாய விலைக் கடையை திறந்து வைத்து விற்பனையை தொடங்கி வைத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.